ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல இதற்கு முந்தைய வீடியோல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை உங்களுக்கு கேட்டிருந்தேன். கொஞ்சம் பேர் சரியா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ சரியான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். தமிழக சட்டசபையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை சரியான விடை 234. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கேள்வியை பாருங்க. மத்தியில் கூட்டாட்சி முறையை கொண்டு வந்த சட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி 1935ஆம் ஆண்டு சட்டம். அடுத்த கேள்வி, கடலடி நிலத்தோற்றங்களை ஆழம் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி சரியான விடை. கண்டம், திட்டு, உயர்வு, சரிவு, ஆழி. அடுத்த கேள்வி, வீரியம் குறைவான அமிலத்தை தேர்வு செய்யவும். சரியான விடை என்ன வரும்? அசிட்டிக் அமிலம். அடுத்த கேள்வி, சீரான கோளக்கூட்டினுள் ஈர்ப்பு மின்னழுத்தம் எல்லா இடங்களிலும் சமம். அடுத்த கேள்வி, எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கல்வியை அடிப்படை உரிமையாக்கியது? 86வது திருத்தம். 86வது திருத்தம். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், மராத்திய பேரரசில் சாம்பாஜி யார்? சாம்பாஜி. சத்ரபதி சிவாஜி இருக்கார் இல்லையா, மராத்திய மன்னரான சத்ரபதி சிவாஜியின் மூத்த மகன், அவர் பேர் தான் சாம்பாஜி. இவருடைய காலம் 1657 இருந்து 1689 வரை. இவர் எத்தனை ஆண்டு மராத்திய பேரரசை நிறுவியிருக்காரு, அதாவது அரசரா ஆண்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள் மராத்திய அரசரா இருந்திருக்காரு. மராத்திய பேரரசில் சாம்பாஜி யாருன்னா சிவாஜியின் மூத்த மகன். அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் நிறமுள்ள வாயு. சரியான விடை புளூரின். அடுத்த கேள்வி, காற்றில்லா செல் சுவாசம் என்பது. சரியான விடை கிளைகோலைசிஸ். அடுத்த கேள்வி, அம்பா ஆடல் என்பது ஒரு வகை நாட்டியம். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, இந்திய அரசால் எந்த 5 ஆண்டு திட்டம் 2வது பசுமை புரட்சி என்று கூறப்படுகிறது? சரியான விடை 7வது 5 ஆண்டு திட்டம். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்தியாவில் ஆங்கிலேய கல்வியை முதலில் கொண்டு வந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி மெக்காலே பிரபு. இந்தியாவில் ஆங்கில கல்வி முறையை முதலில் கொண்டு வந்தவர் மெக்காலே பிரபு. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கேள்வி, சித்திரகார புலி என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார்? சரியான விடை முதலாம் மகேந்திரவர்மன். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கேள்வி, தொழிற்சாலை உரிமம் குறித்த புதிய கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. சரியான விடை பிப்ரவரி 1970. கடைசி கொஸ்டின், பாக்டீரியாவை பாதிக்கும் வைரஸ். சரியான விடை பாக்டீரியோபேஜ். ஆப்ஷன் டி சரியான விடை. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட முக்கியமான கொஸ்டின்லாம் இந்த காணொலி பதிவில் பார்த்தோம். நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாம் நடக்க போகுது, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ தேர்வு அறைக்குள்ள 8:30க்குள்ள நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கருமை நிற பெண்ணில் மட்டும்தான் எக்ஸாம் எழுதணும். ஸோ OMR சீட்டு தான் கருமை நிற பெண்ணில் எழுத போறீங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம், பெருசான சந்தேகம், பெரிய சந்தேகம் இருந்துச்சுன்னா நுழைவு சீட்டு இருக்கு இல்லையா, ஆல் டிக்கெட்டு, அந்த ஆல் டிக்கெட்டை ஒரு டைம் படித்து பாருங்க. படித்து பார்த்தாலே உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் அதில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா 8:30 மணிக்கு தேர்வு அறைக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. கரும்பு நிறை பெண் எடுத்துக்குங்க, அது 2வது கான்செப்ட்டு. எலக்ட்ரானிக் பொருளை எடுத்துன்னு போகாதீங்க. நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா, அதோடைய ஃபுல் கவரேஜ் வீடியோ நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி.